வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. பீகார்ல வரக்கூடிய நவம்பர் மாதம் தேர்தல் வரப்போகுது. அசெம்பிளி தேர்தலுக்கு களத்துல பரபரப்பா காங்கிரஸும் பிஜேபியும் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். நிறைய கான்ட்ரோவர்சிஸ். நேத்து புதுசா ஒரு பெரிய கான்ட்ரோவர்சி என்ன இரப்ட் ஆயிருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் தரப்புல பீகார்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் ஏழை பெண்களுக்கு அவங்க காங்கிரஸ் அரசு சார்பாக இலவசமா சானிட்டரி பேட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. இந்த சானிட்டரி பேட் பாக்கெட்ல பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் பிரியங்கா காந்தியோட படமும், இன்னொரு பக்கம் ராகுல் காந்தியோட படமும் போட்டுருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களோட பிளாக்ஷிப் ஸ்கீமான மாய் பெஹன் மான் யோஜனா, அதாவது நம்மளுடைய இங்க இருக்கக்கூடிய மகளிர் உரிமை திட்டம் மாதிரி அங்க அவங்க இந்த திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொரு பெண்ணுக்கும், தகுதியான பெண்களுக்கும் ரூ. 2500 மாதம் வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்கீமுக்கு மக்கள் கிட்ட நிறைய வரவேற்பு இருக்கு. அப்போ அந்த சானிட்டரி பேட் கவர்ல ஒரு பக்கம் பிரியங்கா காந்தியுடைய போட்டோவும், ஒரு பக்கம் ராகுல் காந்தியோட போட்டோவும் போட்டு அதுல இந்த ஸ்கீமை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க 5 லட்சம் பெண்களுக்கு கிட்டத்தட்ட டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. இன்னும் பல பெண்களுக்கு பல கட்டங்கள்ல இதை நாங்க இலவசமா கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒரு பக்கம் தேர்தல் பிரச்சாரம் அடங்கி இருந்தாலும் காங்கிரஸ் தரப்புல என்ன சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பீகார்ல இருக்கக்கூடிய பெண்கள் மிகவும் பின்தங்கி இருக்கிறார்கள். பீகாருடைய மக்கள் தொகை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7.6 கோடி. அதுல 4 கோடி ஆண்களும் 3.6 கோடி பெண்களும், அதாவது கிட்டத்தட்ட ஓட்டர் லிஸ்ட் பிரகாரம் எடுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22ல இருந்து 25% பெண் வாக்காளர்கள் இருக்கிறாங்க. அப்ப அவங்கள டார்கெட் பண்றதுக்கான ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியா ஒரு பக்கம் காங்கிரஸ் இதை கையில எடுத்திருக்கு. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பீகார்ல இருக்கக்கூடிய பெண்கள் ரொம்பவே பின்தங்கி இருக்கிறாங்க. பல பேருக்கு சானிட்டரி பேடுக்கான ஆக்சஸே இருக்க மாட்டேங்குது. அப்படியே ஆக்சஸ் இருந்தாலும் அவங்களால அதை அஃபோர்ட் பண்ண முடிய மாட்டேங்குது. அதனால பீகார்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 41.2% பெண்கள் மாதவிடாய் சமயங்களில் துணியை யூஸ் பண்றாங்க. இது ரொம்ப அன்ஹைஜீனிக்கான ஒரு பிராக்டிஸ். ஆனா வேற வழியே இல்லாம அவங்களால அதுக்கு ஆக்சஸ் பண்ண முடியல, அஃபோர்ட் பண்ண முடியலன்னு இதைதான் யூஸ் பண்றாங்க. அதுவும் குறிப்பாக 13ல இருந்து 19 வயதில் இருக்கக்கூடிய இளம் பெண்கள், யங் அடோலசன்ட் கேர்ள்ஸ்ல 40% பேர் கிளாத் தான் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இந்த பெண்களுக்கு நாம ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. ஒரு கிளாத் யூஸ் பண்றதுனால என்னென்ன பின்விளைவுகள் ஏற்படும், என்னென்ன வியாதிகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, இது எவ்வளவு அன்ஹைஜீனிக் அப்படிங்கறத அவங்களுக்கு உணர்த்த வேண்டிய தேவை இருக்கு. அப்படியே அவங்க அதை உணர்ந்தாலும் அவங்களால சானிட்டரி பேட்ஸ் வாங்க முடியல, அஃபோர்ட் பண்ண முடியல. வறுமையில் இருக்கக்கூடிய குடும்பங்கள்ல மாசம் ஒரு ரூ. 100 ஒரு பாக்கெட் சானிட்டரி பேட்ஸுக்காக செலவு பண்ணணும் அப்படின்னு யோசிச்சா அவங்களுக்கு அது பெரிய ஒரு விஷயமாக இருக்கு. அப்ப இது தேவையில்லை, நம்ம கிளாத்தை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அந்த ரூ. 100 வேற எதுக்காவது யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அரசாங்க தரப்புல இருந்து ரூ. 1 சானிட்டரி பேட்ஸ் கொடுத்தாலும் பல பேருக்கு அது போய் சேர்றது இல்ல. இங்க இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் பாஜக அரசாங்கம் வாய்க்கிலேயே பேசுறாங்களே தவிர அதை எஃபெக்டிவா அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அப்போ பெண்களிடையே ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்துறதுக்காக இந்த விஷயத்தை நாங்க கையில எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பிஜேபி தரப்புல பாத்தீங்கன்னா, எப்படி நீங்க ராகுல் காந்தியுடைய படத்தை சானிட்டரி பேட் கவர்ல போடுவீங்க? நீங்க பெண்களை அவமானப்படுத்திட்டீங்க, பெண்களை இழிவுபடுத்திட்டீங்க. மாதவிடாய் அப்படிங்கிறது ஒரு பெண்ணுக்கு ரொம்ப பர்சனலான ஒரு விஷயம். அப்படிப்பட்ட விஷயத்துல நீங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. வெக்கமே இல்லாம ராகுல் காந்தியோட போட்டோவை போட்டிருக்கீங்க. பேட் மேன் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தியை இன்னைக்கு விமர்சனம் பண்ணி கிண்டல் கேலி பண்ணிட்டு இருக்கு பாஜக கூட்டம். ஆனா இந்த சங்கி கூட்டத்துக்கு ராகுல் காந்தியை விமர்சனம் பண்றதுக்கு என்ன யோகியதை இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? 2020ஆம் வருடம் இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச் அன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி ரெட் போர்ட்ல இருந்து பேசும் பொழுது சொல்றாரு, நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பெண்களுக்கு மாதவிடாயை பத்தி சரியான ஒரு அவேர்னஸ் இல்ல. அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு ஹெல்த்தி ஹைஜீனிக் சானிட்டரி பேடுக்கு ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்கோம். இனிமேல் ரூ. 1 சானிட்டரி பேட்ஸ் வழங்கப்படும் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் அப்படிங்கிற ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டை இண்டிபெண்டன்ஸ் டே 2020 அன்னைக்கு மேடையில பேசுறாரு. அதை தொடர்ந்து இந்த ஸ்கீம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஜன் ஔஷதி கேந்திரா அப்படிங்கிற ஒன்றிய அரசுடைய கவர்மெண்ட் அவுட்லெட்ஸ்ல ரூ. 1 சானிட்டரி பேட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க கொண்டு வந்தாங்க. நல்ல ஸ்கீம் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா அது எஃபெக்டிவா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களான்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அந்த நேரத்துல சுவிதா சானிட்டரி பேட்ஸ் அப்படின்னு இந்த பாஜக அரசாங்கம் விளம்பரப்படுத்தும் பொழுது அந்த விளம்பரங்கள்ல மோடி படத்தை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப உங்களுக்கு இந்த பெண்களை அவமானப்படுத்துற மாதிரி தெரியலையா சார்?
மோடி படத்தை கக்கூஸ் கதவுல ஆரம்பிச்சு வேக்சின் சர்டிபிகேட் வரைக்கும் எல்லா இடத்துலயும் போடுறீங்க. நம்ம நாட்டுடைய விளையாட்டு வீராங்கனைகள், வீரர்கள் வெளிநாடுக்கு போய் கஷ்டப்பட்டு உழைச்சு அவங்க மெடல வாங்கிட்டு வந்தா, அவங்களுக்கு நடத்தக்கூடிய பாராட்டு விழாலயும் மோடியோட போட்டோ தான் இருக்கே தவிர, அவங்களுக்கு எந்த அங்கீகாரமும் இல்ல. நாட்டுக்காக உயிரை கொடுத்து எல்லையில போராடக்கூடிய வீரர்களுக்கு ஆபரேஷன் சிந்தூர் பாராட்டு விழான்னு நடத்துறீங்க. ஆனா அதற்காக உழைத்த எந்த வீரருடைய போட்டோவும் இல்ல. எல்லா விளம்பரத்திலயும் மோடி ஆர்மி டிரெஸ்ல இருக்கக்கூடிய போட்டோவை வச்சு வெக்கமே இல்லாம விளம்பரம் பண்றீங்க. இப்படிப்பட்ட ஒரு விளம்பர வெறியரை நீங்க கட்சி தலைவரா வச்சுக்கிட்டு மற்ற கட்சியுடைய தலைவர்களை விமர்சனம் செய்த உங்களுக்கு எல்லாம் என்ன தகுதி இருக்கு? சரி, இது போகட்டும். இன்சல்ட் டு விமன், இன்சல்ட் டு விமன் இவங்க இவ்ளோ குதிக்கிறாங்களே. ஆபரேஷன் சிந்தூர் இப்பதானே நடந்து முடிஞ்சது. இந்த ஆபரேஷன் சிந்தூரை வச்சு எப்படியெல்லாம் அரசியல் பண்ணணும்னு இந்த வெக்கம் கெட்ட கூட்டம் நினைச்சது தெரியுமா? மோடி 3வது முறையாக பிரதமராக பதவி ஏற்றிருக்கிறார் அப்படிங்கிற ஆனிவர்சரி செலிப்ரேஷன்ஸ் பண்றோம் அப்படிங்கிற பேர்ல ஆபரேஷன் சிந்தூரை வீடு வீடா கொண்டு போய் சேர்க்க போறோம். அதுக்காக பாஜக தலைவர்கள் எல்லாம் வீடு வீடா போய் அந்த வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு குங்குமம் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை இந்த வெக்கக்கெட்ட கூட்டம் ஆரம்பிச்சது. இதற்கு கடுமையான எதிர்ப்பு பெண்கள் தரப்புல இருந்து வந்தது. நீங்க யாருடா எங்களுக்கு குங்குமம் கொடுக்கறதுக்கு? ஒரு பொண்ணுக்கு குங்குமம் கொடுக்கணும்னா அது கட்டின புருஷன் தான் கொடுக்கணும். அதுதான் அந்த பெண்ணுக்கு கௌரவம். அந்த அளவுக்கு திருமண பந்தத்துக்கு நாங்க பெரிய மதிப்பு கொடுக்கறவங்க. கண்டவெல்லாம் கொண்டு குங்குமத்தை கொடுத்தா அதை நாங்க வாங்கணுமா? எங்களுக்கு என்ன மான மரியாதை இல்லையா? சூடு சொன்ன இல்லையா? எவனாவது குங்குமத்தை தூக்கிட்டு ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற பேர்ல வீட்டு வாசப்படியை மிதிச்சீங்கன்னா செருப்பு கழட்டி அடிப்போம். இப்படி நிறைய பெண்கள் சமூக வலைதளங்களை தங்களுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணாங்க. இது கடுமையான எதிர்வினையை ஏற்படுத்துதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட பாஜக உடனே இந்த ஸ்கீமை பின்வாங்கினாங்க. பின்வாங்கினது மட்டும் இல்லாம சமூக வலைதளங்கள்ல யாரோ ஒரு பொய்ய பரப்பிட்டாங்க. அப்படி எந்த ஸ்கீமும் நாங்க அனௌன்ஸ் பண்ணல அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பொய்யையும் இதே கூட்டம் தான் சொல்லிச்சு. அடுத்தவன் வீட்டு பொண்ணுக்கு ஏதோ கட்டின புருஷன் மாதிரி குங்குமத்தை கொண்டு போய் கொடுக்கும் பொழுது அவங்கள இன்சல்ட் பண்றோம், அவமானப்படுத்துறோம் அப்படின்லாம் உங்களுக்கு தெரியலையா? தோணலையா? இப்ப ராகுல் காந்தியோட போட்டோ போட்டதுக்கு பெண்களை இன்சல்ட் பண்றோம், அவமானப்படுத்துறோம் அப்படின்னு பேசுறீங்க. இதே பீகார் பெண்களை பற்றி சட்டமன்றத்துல மிகவும் கொச்சையாக பேசின நிதிஷ்குமாரோட தானே இன்னைக்கு நீங்க கூட்டணி போட்டுட்டு தேர்தலை சந்திக்கிறீங்க. அன்னைக்கு நிதிஷ்குமார் பேசும்போது நீங்க எதிர்கட்சியா இருந்தீங்க. அப்ப எவ்வளவு கடுமையான விமர்சனங்களை வச்சீங்க அவர் மேல. சட்டமன்றத்துல பேசினாருங்க நிதிஷ்குமார். அவர் பேசின விஷயங்கள் உண்மையாக இருக்கலாம். ஆனா அவர் அதை சொன்ன விதம் ரொம்ப கொச்சையாக இருந்தது. அவர் என்ன சொல்றாருன்னா, பீகார்ல இருக்கக்கூடிய 33% பெண்களுக்கு கான்ட்ரசெப்ஷன்னால என்னன்னு தெரியல, கர்ப்பத்தடைனா என்னன்னு தெரியல, அதற்கான என்ன முறைகள் இருக்கு, அதற்கான என்ன கான்ட்ரசெப்டிவ்ஸ் இருக்கு, அதற்கான ஆக்சஸ் இருக்கு அவங்களுக்கு. ஆனா அதற்கான ஆக்சஸ் கூட இல்ல, அவேர்னஸ் இல்ல அப்படிங்கறத சட்டமன்றத்துல பேசுறாரு. அப்படி பேசும்பொழுது சொல்றாரு, பெண்கள் அதிகம் படிக்கணும், பெண்களுக்கு செக்ஸ் எஜுகேஷன் ரொம்ப முக்கியம், அவங்களுக்கு இந்த மருந்து மாத்திரை இதுக்கான ஆக்சஸ் இல்லைன்னா கூட முறையான செக்ஸ் எஜுகேஷன் இருந்ததுன்னா இயற்கையாக அந்த ஆக்டும் பொழுதே கருத்தரிக்காமல் இருப்பது எப்படி அப்படிங்கறத அவங்க உணர்ந்து அவங்க புருஷனுக்கும் அதை கத்துக் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொஞ்சம் கொச்சையா பேசினார். பேசின விஷயம் என்னமோ உண்மையான விஷயம், நல்ல விஷயம், எல்லாருக்கும் தேவையான விஷயம் தான். ஆனா அவர் அதை பேசின விதம் ரொம்ப கொச்சையாவே இருந்தது. அதை நாமளே அப்ப கண்டிச்சு வீடியோ போட்டோம். ஆனா அன்னைக்கு நிதிஷ்குமார் அவ்வளவு கேவலமா விமர்சனம் பண்ண பிஜேபி தான் இன்னைக்கு வெக்கமே இல்லாம அதே அவனோட கூட்டணி போட்டு இன்னைக்கு தேர்தலை சந்திச்சிட்டு இருக்காங்க. சரி, இந்த உப்பு சப்பு இல்லாத விஷயத்த ஏன் இவ்வளவு பெருசுப்படுத்துறாங்க பிஜேபி? பிஜேபி ஒரு விஷயத்த கையில எடுக்குதுன்னா அதற்கு ஒரு காரணம் இருக்கும். பீகார் தேர்தல்ல பிஜேபி எலெக்ஷன் கமிஷனை வைத்து செய்யக்கூடிய தில்லாலங்கடி வேலைய தொடர்ந்து எதிர்கட்சியான காங்கிரஸும் அவங்க கூட்டணி கட்சிகளும் இன்னைக்கு எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுங்கறத பிரீஃபா சொல்றேன். 2003ஆம் வருடத்துக்கு அப்புறம் பீகாருடைய ஓட்டர் லிஸ்ட ரிவிஷனே பண்ணல. அந்த ரிவிஷன் வேலைய இப்ப எலெக்ஷன் கமிஷன் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுவும் எப்போ? தேர்தலுக்கு சில மாதங்கள் முன்பு. 2003ஆம் வருடம் ஓட்டர் லிஸ்ட் ரிவிஷன் ஆரம்பிச்சோன்னே அதை கம்ப்ளீட் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 2 வருடங்கள் ஆச்சு. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, எலெக்ஷன் கமிஷன் ஜூன் 24ஆம் தேதி அனௌன்ஸ் பண்றாங்க. ஓட்டர் லிஸ்ட நாங்க ரிவைஸ் பண்ண போறோம். இதற்கு இந்த ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு பூத் லெவல் ஆபீசர்ஸ் வீடு வீடா செக் பண்ணுவாங்க. ஃபார்ம் ஃபில் அப் பண்ணணும். இந்த ஃபார்மோட சேர்ந்து நாங்க குறிப்பிடக்கூடிய 11 டாக்குமெண்ட்ல ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை நீங்க கொடுத்தீங்கன்னா தான் உங்களை நாங்க ஓட்டர் லிஸ்ட்ல சேர்ப்போம். இல்லைன்னா நீங்கள் நீக்கப்படுவீர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. சரி, ஐடென்டிட்டி டாக்குமெண்ட்ஸ் தான் ஆதார் கார்டு கேட்பாங்க, ஓட்டர் ஐடி கேட்பாங்க, மிஞ்சி மிஞ்சி போனா அதுதான் கேட்பாங்க.
அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதார் கார்டு செல்லாதாம், ஓட்டர் ஐடி செல்லாதாம், மன்ரேகா கார்டு செல்லாதாம். இப்படி ஏழை எளிய மக்கள் கிட்ட எளிதாக இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அந்த லிஸ்ட்லயே கிடையாது. அத விட்டுட்டு ஒரு 11 டாக்குமெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. ஏழை எளிய மக்கள், வறுமையில் வாடக்கூடிய மக்கள், சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்கள் பாதி பேர்கிட்ட இந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்காது. கேட்டா என்ன காரணம் சொல்றாங்கன்னா, பங்களாதேஷ்ல இருந்து நெறைய பேர் இங்க ஊடுருவிட்டாங்க. அவங்க எல்லாம் வோட்டர் லிஸ்ட்ல சேர்ந்துட்டாங்க. அது மட்டும் இல்ல, இங்கேருந்து நெறைய பேர் புலம்பெயர் தொழிலாளர்களா மற்ற மாநிலங்களுக்கு போயிடுறாங்க. ஓட்டு போடுறதுக்கு மட்டும் தான் இங்க வராங்க. ஏன்னா இவங்களோட வீடு வாசல்லாம் இங்க தான் இருக்கு. ஆனா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்பிள் ஆக்ட் படி ஒருத்தர் எங்க ஓட்டு போடலாம் அப்படின்னா, அவர் எங்க வாழ்றாரோ அங்கதான் ஓட்டு போட முடியும். அவர் எங்க ப்ராப்பர்ட்டி இருக்கோ அங்க ஓட்டு போடக்கூடாது. அதாவது உதாரணத்துக்கு பீகார்ல இருந்து தொடர்ந்து தமிழ்நாட்டுல வந்து தமிழ்நாட்டுல இருந்து தமிழ்நாட்டுல வேலை செய்றாங்கன்னா, அவங்க தமிழ்நாட்டுல தான் ஓட்டு போடணும். அவங்க வீடு பீகார்ல இருக்குங்கிறதுக்காக அவங்க பீகார்ல ஓட்டு போடக்கூடாது. ஆனா நெறைய புலம்பெயர் தொழிலாளர்கள் என்ன பண்றாங்கன்னா, பொழப்புக்காக மத்த மாநிலங்களுக்கு போயிடுறாங்க. ஓட்டு போடுறதுக்கு மட்டும் இங்க வர்றாங்க. அதனால வோட்டர் லிஸ்ட்ட நாங்க ரிவிஷன் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இத நியாயமான காரணம்னே நம்ம வச்சுக்கிட்டாலும், அத எதுக்கு தேர்தல் நெருக்கத்துல இவ்ளோ அவசர அவசரமா 1 மாசத்துக்குள்ள பண்றீங்க? 25 நாளுக்குள்ள இதை பண்ண வேண்டிய அவசியம் என்ன? தேவை என்ன? அதுவும் கிட்டத்தட்ட பீகார் இன்னைக்கு மழை வெள்ளத்துல தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. 75% மாநிலம் இன்னைக்கு வந்து தண்ணீல மூழ்கி கிடக்கு. ஏழை எளிய மக்கள் வீடு வாசலே இல்லாம இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்துட்டு நடுத்தெருவுல நிக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு அடுத்த வேளை சோத்துக்கே வழி இல்லாம நிக்கிறவங்க கிட்ட போய் இந்த டாக்குமெண்ட்ட கொண்டு வா, அந்த டாக்குமெண்ட்ட கொண்டு வா. இல்லன்னா உன்ன வோட்டர் லிஸ்ட்ல இருந்து தூக்கிருவோம் அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய திருட்டுத்தனம். இதத்தான் மகாராஷ்டிராலயும் பண்ணாங்க. இதத்தான் ராகுல் காந்தி தன்னுடைய ஆர்டிகிள் மூலமா வெளியில கொண்டு வந்தாரு. எப்படி ரொம்ப தந்திரமா இவங்களுக்கு ஓட்டு போடுற ஆளுங்கள திருட்டுத்தனமா வோட்டர் லிஸ்ட்ல சேர்த்துட்டு, இவர்களுக்கு ஓட்டு போடாத பட்டியலின மக்களையும், சிறுபான்மையினர் மக்களையும் வோட்டர் லிஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்றாங்க. இவ்ளோ பெரிய ஸ்கேம எலக்ஷன் கமிஷன் துணையோட இந்த அரசு செய்யுது. அப்படிங்கிற விஷயத்த அவர் எக்ஸ்போஸ் பண்ணாரு. இன்னைக்கு அதே வேலை தான் பீகார்ல நடந்துட்டு இருக்கு. இதை பற்றி தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் பேசுறதுனால அங்க ஒரு பெரிய பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. மக்கள் கொந்தளிச்சு போறாங்க. ஓட்டு போடுறவங்க கிட்ட வந்து இவ்ளோ டாக்குமெண்ட் கேட்கறியே. முதல்ல இந்த நாட்டுடைய குடிமகன் அப்படிங்கிறதுக்கு மோடி கிட்ட டாக்குமெண்ட் இருக்கா? எங்க கிட்ட சிட்டிசன்ஷிப் டாக்குமெண்ட் கேக்குறீங்க, டிகிரி சர்டிபிகேட் கேக்குறீங்களே. இந்த சிட்டிசன்ஷிப் டாக்குமெண்டோ இல்ல ஒரிஜினல் டிகிரி சர்டிபிகேட்டோ நாட்டுடைய பிரதமர் மோடி கிட்ட இருக்கா? அப்படிங்கிற கேள்விய இன்னைக்கு பொதுமக்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப இந்த பிரச்சனையில இருந்தெல்லாம் எப்படி மக்களை திசை திருப்புவது? இந்த மாதிரி ஏதாவது ஒரு கான்ட்ரோவர்சிய கையில எடுத்துதான் இவங்களுடைய கவனத்த திசை திருப்ப முடியும் அப்படின்னு இன்னைக்கு அரசியல கையில எடுத்து ராகுல் காந்தி போட்டோவ சானிட்டரி பேட்ல போட்டு பெண்களை இன்சல்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த கையில எடுத்திருக்காங்க. உண்மையிலேயே பெண்கள் மீது பாஜகவுக்கு அக்கறை இருக்கு. பெண்களுடைய ஆரோக்கியத்தின் மீதும், பெண்களுடைய ஹைஜீன் மீதும், பெண்களுடைய உடல் நலன் மீதும் பாஜகவுக்கு அக்கறை இருக்குன்னா, நீங்க தானே அரசாங்கத்துல இருக்கிறீங்க. இந்த விஷயங்கள முதல்லயே நீங்க செஞ்சிருக்கணும் இல்லையா? அட்லீஸ்ட் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தீங்களா? அது எஃபெக்டிவா எல்லா பெண்களுக்கும் போய் சேர்ந்திருக்கா அப்படிங்கறத உறுதி செஞ்சிருக்கணும் இல்லையா? மாத்தி மாத்தி கூட்டணி வச்சு கடந்த 10 வருஷமா நிதிஷ்குமார் தான் ஆட்சியில இருக்கிறாரு. ஆனா உருப்படியா மக்களுக்காக, அந்த மாநில மக்களுக்காக அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற கேள்விய இன்னைக்கு மாநில மக்கள் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால தோத்து போயிடுவோமோ அப்படிங்கிற பயம் இன்னைக்கு பாஜகவுக்கு வந்துருச்சு. எத்த தின்னா பித்தம் தெளியும்னு இன்னைக்கு சங்கி கூட்டம் பீகார்ல அலைஞ்சுகிட்டு இருக்கு. அதனாலதான் இந்த சானிட்டரி பேட் கான்ட்ரோவர்சிய கையில எடுத்து எது எப்படியோ இத கான்ட்ரோவர்சி ஆக்குனது மூலமாகவாவது அங்கே இருக்கக்கூடிய சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியாக பின்தங்கிய பெண்களுக்கு மென்ஸ்ட்ருவல் ஹைஜீன்னா என்ன? சானிட்டரி பேட்ஸ்னா என்ன? துணி பயன்படுத்துறதுக்கு பதிலா சானிட்டரி பேட்ஸ் பயன்படுத்தினா அது ஆரோக்கியமான விஷயம் அப்படிங்கிற செய்தி போய் சேர்ந்ததுன்னா, அட்லீஸ்ட் இந்த ஸ்கீம காங்கிரஸ் கொண்டு வந்ததுக்கு ஒரு பிரயோஜனமாவது இருக்கும். எனிவே ஒரு நல்ல ஸ்கீம காங்கிரஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். இது 5 லட்சம் பெண்களோட நிறுத்திடாம, பீகார்ல இருக்கக்கூடிய அனைத்து 3 கோடி பெண்களுக்கும் இது போய் சேர்ற அளவுக்கு இந்த ஸ்கீம நீங்க முன்னெடுத்துட்டு போகணும். அப்படி முன்னெடுத்துட்டு போகணும். மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் வரணும்னா, அதுக்கு பீகார் மக்கள் காங்கிரஸ்க்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும். பார்ப்போம். தேர்தல்ல என்ன நடக்குது?